இதை எப்படி அப்ளை செய்வது? முதல் படி, மத்திய அரசின் pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் EB நம்பர் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளீடு செய்து ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். அப்ளை செய்த பிறகு உங்கள் வீட்டில் சோலார் வைக்க முடியுமா என்று டான்ஜெட்கோ அதிகாரிகள் சரிபார்த்து ஃபீஸபிலிட்டி அப்ரூவல் கொடுப்பார்கள். இந்த அனுமதி வரும் வரை எந்த வேலைகளையும் தொடங்கக்கூடாது. இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை. பணத்தை மிச்சப்படுத்துகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்த லோக்கல் எலக்ட்ரிஷியனை வைத்து சோலார் பேனலை மாட்டக்கூடாது. அப்படி செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 78,000 ரூபாய் மானியம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெண்டர்கள் மூலம் மட்டுமே இன்ஸ்டாலேஷன் செய்ய வேண்டும். வேலை முடித்ததும் EB அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கு வந்து செக் நெட் மீட்டரை மாட்டித் தருவார்கள். மீட்டர் மாட்டப்பட்ட அடுத்த 30 நாட்களுக்குள் எந்த தாமதமும் இல்லாமல் உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக அரசாங்க மானியம் வந்து சேரும். இந்த 5 விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால் உங்கள் வீட்டு மின்னுற்பத்தி நிலையத்திற்கான பாதிச் செலவை அரசாங்கமே எந்த தடையும் இல்லாமல் செலுத்திவிடும். நீங்கள் செலவழிக்கும் அந்த 60,000 ரூபாயையும் அடுத்த 3 அல்லது 4 வருடங்களில் EB பில் மிச்சமாவதன் மூலமாகவே முழுமையாக திரும்ப எடுத்துவிடலாம். அதன் பிறகு வரும் 20 வருடங்களும் நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 100% லாபம் மட்டுமே. சோலார் பேனல்களுக்கு 25 வருடங்கள் உத்தரவாதம் உண்டு. இதற்கு ஆயில் மாற்றுவதோ மெக்கானிக்கை வைத்து சர்வீஸ் செய்ததோ கிடையாது. வாரம் ஒரு முறை அந்த பேனல் மேல் படியும் தூசியை தண்ணீர் ஊற்றி கழுவிவிட்டால் மட்டும் போதும். நிலக்கரி எளிக்கப்படாத இந்த பசுமை மின்சாரம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு சுத்தமான மாசற்ற சுற்றுப்புறத்தையும் உருவாக்குகிறது. மாதா மாதம் கரண்ட் பில் கட்டி கஷ்டப்படுவதை இன்றுடன் நிறுத்துங்கள். கீழே உள்ள லிங்கில் இப்போதே ரெஜிஸ்டர் செய்யுங்கள். பில் கட்ட முடியாமல் சிரமப்படும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் வீட்டின் மாடியன் வெறுமனே வெயிலில் காயவிடாதீர்கள். அதை ஒரு மின் உற்பத்தி நிலையம்